Dais. I invite AG Rotarian Prasanna to the dais. I invite PDG Rotarian Dharmesh Patel to the dais. Rotary Club also Royals, call to order, meeting in session. Creator all things, Father of mankind, we thank Thee for inspiring our founders with the principles of Rotary. Based on the high ideals of morality, we implore Thee to help us Rotarians to imbibe deeply the true Rotary spirit and to labor incessantly for the establishment of peace and goodwill among all people, for the elimination of all bars of color, and greed and crime, for the removal of economic and social barriers, and for the proper understanding of the sanctity of human personality and the dignity of labor, so that all individuals, all families and all nations may live in amity and fellowship and unity around the holy feet, and though really are God, one true, eternal and loving Father. Truth. Greatest of things we think, so or do. Is it the truth? Yes. Is it fair to all concerned? Yes. Will it build goodwill and better friendship? Yes. Will it be beneficial for all concerned? Yes. Thank you. அனைவருக்கும் மலை வணக்கம். ஆல்மோஸ்ட் டைம் வந்து 6:30 போட்டிருந்தோம் ப்ரோக்ராமு. பை 7:30 ஆகிட்டு இருக்கு. ஸோ மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பெரியவர்களும் மற்றும் மெம்பர்களும் குடும்பத்தார்களுக்கும் அனைவருக்கும் வரவேன்ட்டு வரவேற்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து என்னோட லீடர்ஷிப்பில் வந்து சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக நான் பொறுப்பு எடுத்து இந்த கிளப்பை ஆரம்பித்தோம். ஸோ என்னோட மெம்பர்ஸ் நிறைய பேர் கோஆப்ரேட் பண்ணி இந்த கிளப்பை வந்து சிறப்பாக எங்களுக்கு வந்து கொண்டு போனாங்க. ஸோ எங்களோட பீரியடு இப்போ வந்து முடிய போது அடுத்தது எங்களோட பிரசிடெண்ட் மிஸ்டர் கலையரசனை வந்து நாங்கள் வந்து அடுத்த பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அனைவரும் வந்து எங்களோட மெம்பர்ஸ்க்கும் எங்கள் கிளப்புக்கும் உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. We invite Charter Secretary Rotarian Meena Darshini to talk about Royal Achievements, Royal Team, Yaunadi. Thank you. வணக்கம். பார்ப்போற்றும் பன்னாட்டு ரோட்டரி இயக்கத்தின் கிளை இயக்கமாம் எங்கள் ராயல் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு பட்டய வழங்கு விழா, சங்கத்தின் சார்ட்டர் டே மற்றும் கடந்த ஆண்டு சிறப்பாக தமது பொறுப்புகளை நடாத்திய சங்க பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பாராட்டு மற்றும் கௌரவிப்பு போன்ற முப்பெரும் நிகழ்வுகளை உள்ளடக்கிய இம்மாபெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சிவசுந்தரம் அவர்களுக்கும், முன்னாள் ஆளுநர் ரொட்டேரியன் தர்மேஷ் பட்டேல் அவர்களுக்கும், துணை ஆளுநர் ரொட்டேரியன் பிரசன்னா அவர்களுக்கும், எமது ஹொசூர் சக கிளை சங்க தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள், அவர் தம் குடும்பத்தினர், ராயல் சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர், இன்று பதவி ஏற்கவிருக்கும்
தலைவர், செயலாளர், பொறுப்பாளர் மற்றும் சங்க உறுப்பினர்கள், அவர்தம் குடும்பத்தினர், நண்பர்கள், விருந்தினர் என இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வரவென வரவேற்கின்றேன். 2004 ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி தர்மபுரியில் நடந்த புதையல் டிஸ்ட்ரிக்ட் அவார்டில் எமது சங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இயங்க தொடங்கிய எமது சங்கம் இது போன்ற பற்பல பட்டய வழங்கு விழாக்களை காணும் என்பதில் எவ்வித சந்தேகமும் எமக்கில்லை. ஒரு வயது குழந்தையாகிய நாங்கள் இதுவரை கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸை செய்திருக்கின்றோம் என்பதை இம்மேடையில் அறிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவற்றின் பட்டியல்: ஜூலை மாதம், அதாவது 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அன்னபூர்ணா டே மற்றும் சார்ட்டர் டே என்று எமது ப்ராஜெக்டை ஆரம்பித்த நாங்கள் செப்டம்பரில் காமராஜ் காலனி அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டருக்கு ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் வந்து ஒரு ப்ராஜெக்டாக நாங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கோம், கொடுத்திருக்கோம். அதே மாதத்தில் ராயல் சங்கம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெடுடன் இணைந்து மெகா வாலண்டியர் பிளட் டொனேஷன் கேம்பை 2 நாட்கள் நடத்தியது. இதில் 420 யூனிட்ஸ் ரத்தம் சேகரிக்கப்பட்டது. இதனை ஹோசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மற்றும் கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஆகிய இருவரும் பகிர்ந்து கொண்டனர். அக்டோபரில் நடைபெற்ற நோ டொபாக்கோ நோ ட்ரக்ஸ் என்ற விழிப்புணர்வு பேரணியில் பங்கு பற்றிய பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு தண்ணீர் பாட்டில், பிஸ்கட் பாக்கெட் மற்றும் குளுக்கோஸ் பாக்கெட்ஸை வழங்கியது ராயல் சங்கம். நவம்பரில் தீபாவளியை முன்னிட்டு குடும்ப ஒன்றுகூடல் சிறப்பாகவே நடைபெற்றது. அது குடும்ப ஒன்றுகூடலானது டிசம்பர் மாதம், ஜனவரி மற்றும் ஏப்ரல் ஆகிய மாதங்களிலும் சிறப்புற நடைபெற்றது. ஜனவரியில் ஹோசூர் அரசு மருத்துவமனையில் 50 காச நோயாளர்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக மேயர் ஆஃப் ஹோசூர் எஸ்.ஏ. சத்யா அவர்கள் மற்றும் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் அவர்களும் கலந்து கொண்டனர். பிப்ரவரியில் ஏசியன் கிறிஸ்டியன் காலேஜில் 12ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் மாணவிக்கு ஸ்கூல் ஃபீஸிற்கான பணம் செலுத்தி அவர் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத உதவி செய்யப்பட்டது. அந்த மாணவி தந்தையை இழந்தவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மார்ச் மாதத்தில் சிறப்பாக 5 ப்ராஜெக்டை ஒரே மாதத்தில் முடித்திருக்கின்றோம். அதாவது சித்தனப்பள்ளி கிராமத்தில் 50 மரக்கன்றுகளை நட்டோம். எமது சங்க உறுப்பினர்களின் தொழிற்சாலைகளுக்கும் வியாபார ஸ்தலங்களுக்கும் சக சங்க உறுப்பினர்கள் அனைவருடனும் சென்று அங்கு எமது சங்க பொதுக்கூட்டத்தை நடத்தினோம். ஹோசூர் தேர் திருவிழாவின் போது அன்னளவாக ஒரு 10,000 பக்தர்களுக்கு நீர்மோர், பானகம், தர்பூசணி பழம், வெள்ளரிக்காய் மற்றும் பனிக்கூழ் என்பவற்றை வழங்கினோம். வெள்ளப்பள்ளி அரசு பள்ளியில் உள்ள 40 கரும்பலகைகளுக்கு வண்ணம் பூசி கொடுத்தோம். ஹோசூர் அரசு மருத்துவமனையில் மீண்டும் 25 காச நோயாளர்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்கினோம். அது மட்டுமல்லாமல் மார்ச் மாதம் 27ஆம் தேதி எங்கள் ராயல் சங்கத்திற்கான ஆளுநரின் உத்தியோகபூர்வ வருகை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களில் ஹோசூர் அரசு மருத்துவமனையில் 50 காச நோயாளர்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்கினோம். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ஹோசூர் கவுன்சிலர் சிவகுமார் கலந்து கொண்டார். இதயத்தில் ஏற்பட்ட வால் பிரச்சனையால் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்த 8 வயது சிறுவன் லிகித்திற்கு ராயல் சங்க உறுப்பினர்களுடன் நமது சிப்காட்டின் ரொட்டேரியன் சுதாகர் அவர்களும் இணைந்து உதவி செய்ததால் இன்று அந்த சிறுவன் நலமாக இருக்கின்றான். அவனே இன்னும் சிறிது நேரத்தில் நேரில் வந்து அதற்கான காசோலையை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வான். அது மட்டுமல்லாமல் கடந்த ரோட்டரி ஆண்டில் நடைபெற்ற அனைத்து கருத்தரங்குகள், மாநாடு, விருது வழங்கு விழா, பென்ஸ் அண்ட் செல்ஸ் என எமது ராயல்ஸின் பங்களிப்பு சிறப்பாகவே இருந்தது. இத்தனை நேரம் ரோட்டரி கிளப் ஆஃப் ஹோசூர் ராயல்ஸின் ப்ராஜெக்ட்ஸ் பற்றிய விவரங்களை பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அவர்களையும் வரணும் கேட்டுக்கிறேன்.
மிஸ் செலபதி வந்து டே நைட்டு நானும் அவங்க தான் அந்த குழந்தைய வந்து பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே வந்து ஈச் அண்ட் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுக்கும் அவங்க வந்து நிறையவே டிஃபிகல்ட் இருந்தது, கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நாங்கள் போய் அங்கே வந்து சில டிஸ்கஷன்ஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து சில அந்த ப்ரைஸு அவங்க எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்தோம். லிக்கித் அந்த மதர் பணம் கேட்டுக்கணும் வந்து அவங்க தான் சம்பாதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்றணும். அதோட சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் வந்து அந்த பையன் வந்து அந்த ஒரு சேர்பர்சனாக வந்து இந்த லாஸ்ட் டைம் பண்ணணுன்ற நிறைய மிஸ்டர் புவன் இது வந்து பிளட் கேம்புக்கு வந்து சிறப்பாக வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப பிஸியான பர்சன். அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்தது ரொம்பவே பெரிய விஷயங்களுக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட் ஆனாலும் வந்து இல்லை சார் நம்ம இன்னும் சிறப்பாக பண்ணோம்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக முன்னாடி வந்து சென்னையிலேருந்து ஓடி வந்துருவார், இல்லை ஈரோடு இருப்பார், அங்கேருந்து ஓடி வந்துருவார். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஐ மீன் ப்ராஜெக்ட்ஸ், அந்த மெட்ரோவோட ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் இவர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸியாக இருந்தால் வராது. திருநாராயணன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சிப்காட் 1ல வந்து கம்பெனி வச்சிருக்காங்க. இவங்க எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நம்ம கோஆபரேட் பண்ணி ரொம்பவே அழகாக வந்து இவங்க ஃபேமிலியோட வந்துடுவாங்க எல்லா நிகழ்ச்சிக்கும். ரொம்பவே நன்றிங்க. ஸோ இது என்ன ஸ்பெஷல்னா இவரு மெம்பர் எல்லாமே இவங்க பொண்ணு மெம்பரு, அவங்க மாப்பிள்ளையும் வந்துருக்காங்க, அவரும் மெம்பராக இருக்கக்கூடாது. குடும்பமே மெம்பர் தான் எங்க கிளப்ல. மீட்டிங்னா காலையில் காலையில் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப விஷயம்னா ஸ்ட்ரைன் அதிகம். ஹெச்ஆர் ரொம்ப ஸ்ட்ரைன் வரும். என்டர் கம்பெனியை இவர் டிபெண்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் கிளப் இவருக்கு கிடைச்சதுக்கு பெரிய காசு ஒன்று சொன்னால் 2 பண்ணிடுவாங்க. நான் ஒன்று சொன்னேன்னா அவர் 2 பண்ணி வந்துடுவாங்க. சார் இது முடிச்சிட்டேன் சார், இது பண்ணிட்டேன் சார். ஸோ எக்ஸலண்ட். எங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு நல்ல தங்கச்சி கிடைச்சிருக்கேங்க, 1 year என்னை நம்பி கூட அனுப்பிட்டீங்க சார், ரொம்ப சந்தோஷம். Exchange of charter, secretary.
was born in a village called Ponnapur in Thanjavur district. He is my sweet dad. At the beginning of his 2000, he came here for his work in Titan Industries Limited. He is a trainer, blood donor, Rotarian and a chef. He served various responsibilities in Road Track and also as DRR of RI 2980 in the year 2009. During his schooling, he had much interest in community service and served as JRC Scouts and NSS. He completed his Masters in Business and Tamil Literature. And also after 2 decades of tireless service in Road Track and Rotary, he is now being the president of Rotary Club of Hosur Royals. Thank you. அவையோர் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கம். அன்பே சிவம், அழகே சுந்தரம், இது இரண்டும் ஒருங்கே அமையப்பெற்று அரிதினும் அரிதாய் நமக்கு கிடைத்திருக்கும் விழாவின் சிறப்பு விருந்தினர், மாவட்ட ஆளுநர், என்ஜினியர், பெருங்கொடையாளர், மேஜர் டோனர், ரொட்டேரியன் சிவசுந்தரம் அவர்களே, மாவட்ட முன்னாள் ஆளுநர், ரோட்ராக்ட் முதல் ரோட்டரி வரை எனது மரியாதைக்குரிய குரு, முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தர்மேஷ் பட்டேல் அவர்களே, எமது மாவட்ட துணை ஆளுநர் PHF ரொட்டேரியன் பிரசன்னா அவர்களே, மேலும் இன்னும் இந்த மும்மூர்த்திகள் மாதிரி இன்னும் 2 ஏஜிஸ் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜி பாஸ்ட் பிரசிடென்ட் ஆனந்த் ராஜாமணி அவர்களே, ஏஜி பாலா அவர்களே, ஏனைய முன்னாள் இந்நாள் சங்க தலைவர்களே, அனைத்து நம்ம அண்ணன் நாமக்கல்ல இருந்து சுரேஷ் அண்ணன் வந்திருக்காரு, ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களே, சீனியர் ரொட்டேரியன்ஸ் கோபால் சார் வந்திருக்காங்க, சீனியர் ரொட்டேரியன் சிவண்ணா சார் வந்திருக்காங்க, மேடம் ரஞ்சனா பட்டேல் வந்திருக்காங்க, வாசுதேவன் சார் வந்திருக்காரு, இன்னும் பேர் விடுபட்டு இருந்தா மன்னிச்சுங்க. அனைத்து ரோட்டரி சங்க உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் தலைவர்கள், வருங்கால தலைவர்கள், ரோட்டரி முன்னாள் ஏஜி கான்பரன்ஸ் சேர்மன் சுதர்சன் உட்கார்ந்துருக்காரு, சுதாகர் சார், இன்னும் உங்கள் அனைவரையும் எங்களது இந்த பதவியேற்பு பணி ஏற்பு நான் மாற்றியிருக்கிறேன். இது பதவி அல்ல, எப்பவுமே பிரசிடென்ட் தலைவர் அப்படின்றது ரோட்டரியை பொறுத்தவரைக்கும் இது பதவி இல்லை, இது பணி, இது ஒரு பெரிய பொறுப்பு. சோ இந்த பணி ஏற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எமது சங்க உறுப்பினர்கள், எமது முன்னாள் உடனடி தலைவர் ரொட்டேரியன் நாகேஷ் பாபு, எங்களது சகோதரி முன்னாள் செக்ரட்டரி மீனதர்ஷினி, எனது PST டீம் எங்க ரொட்டேரியன் முருகேசன், ரொட்டேரியன் மகேஷ், அனைவரையும் வருக வருக என இன்னும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய உரையை துவங்குகிறேன். உரையினோட பெருசா நினைச்சிட்டு ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன். ஒரு 5 நிமிஷம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது மட்டும்தான். என்னைக்குமே ஒரு லட்சியம் கண்டிப்பா நிச்சயமா வேணும். அது ரோட்டரிக்கு பொது சேவை அப்படின்னு வரும்போது என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, என்னுடைய நோக்கம் ரோட்டரியில, என்னுடைய நோக்கம், முதல் நோக்கம் என்னால் இயன்ற பணிகளை, என்னால் இயன்ற சப்போர்ட்டை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கணும். அதுதான் என்னுடைய முதற்கண், என்னுடைய நோக்கம். சோ அதுக்கு சிறு அல்லது பெரு எல்லா திட்டங்களும் நிச்சயமாக ஒரு 100 செயல் திட்டங்கள் எங்களது சங்கத்தின் மூலமாக செய்ய வேண்டும் அப்படின்றது என்னோட ஆசை. உங்கள் அனைவர் முன்னிலையிலும் நான் இதை அறிவிப்பதில் பெருமை கொள்கிறேன். அடுத்த வருஷம் எங்க எலெக்ட் பிரசிடென்ட்டுக்கு, இன்கமிங் பிரசிடென்ட்டுக்கு இதை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நான் எத்தனை ப்ராஜெக்ட் இதுல செயல்படுத்திருக்கோம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். எனக்கு இந்த அஸ் அ பிரசிடென்ட் நான் ஒரு 3 விஷயம் ரொம்ப பிரைமரியா செய்யணும் இந்த என்னோட பணி காலத்துல அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு லட்சியம் வச்சிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் நிறுவனத்துல வேலை செய்யறதால CSR அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப பரிச்சயம். CSR கம்பெனிகள் மட்டும் இல்ல, நம்ம ரோட்டரிலயும் இருக்கு. பட் ரோட்டரியில வேற ஃபார்ம்ல இருக்கு. கம்பெனில CSRனா கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வேற நம்ம ரோட்டரியில
charity and sustainability and responsibility. ஸோ சேரிட்டி நம்ம எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தர் பசிக்குது, ஒரு மருத்துவ தேவை, ஒரு இரத்தம் தானம் வேணும், அவசர உதவி, எல்லாத்துக்குமே நம்ம சேரிட்டி இம்மீடியட்டா கொடுத்துட்டு நம்ம இருக்கோம். அண்ட் சஸ்டைனபிலிட்டி, வேணுங்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக, வணிக ரீதியாக அவங்களுக்கு சஸ்டைனபிள் இன்கம் வர்றதுக்கு இந்த காட்டு கொடுக்கறது, இன்னும் வந்து மருத்துவ உபகரணங்கள் கொடுக்கறது லாங் ரன்னுக்கு, இந்த மாதிரி நிறைய வேரியஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரோட்டரியில சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னைக்கு சொசைட்டில அவர் ஆஃப் த நீட் என்ன, இது பாத்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ண வரைக்கும், புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஒசூர்ல ட்ரக்ஸ் நிறைய புழங்குது. அது நேற்று கூட பேசிக்கிட்டோம் ஒரு இடத்துல. ஸோ இந்த தகவல் குழந்தைகள் வரைக்கும் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. குறிப்பா பள்ளி குழந்தைகள் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. 5வது 6வது படிச்சிருந்தா கூட அவங்க மத்தியில வந்து இந்த பழக்கம், இந்த ஒரு இது வந்து சமுதாயத்திற்கும் நமக்கும் அவங்களோட உடலுக்கும் எல்லாத்துக்கும் நாட்டுக்கும் இது வந்து கேடு. இதுக்கு என்னுடைய பணிக்காலத்துல என்னால் இயன்ற அளவு விழிப்புணர்வு மற்றும் அதை தடுப்பதற்கான முயற்சிகள், அதை நம்ம அரசாங்கம் கிடையாது, நம்ம எல்லாத்தையும் போய் தடுக்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் நம்மால் என்ன இயலுமோ, எந்த வரை நம்மளால் செய்ய முடியுமோ அந்த விஷயம். இன்னொரு இந்த சிஎஸ்ஆர் சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இதே இந்த இண்டஸ்ட்ரியில ஆர்கனைசேஷன்லாம் பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விசிபிலிட்டி நான் எங்க ரோட்டரி கூட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷன். ஸோ என்னோட விஷன் ஆகட்டும், எங்க சங்கத்தோட விஷன், அதாவது வருஷம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்வை இழப்புகளால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. லட்சக்கணக்கான இறப்புகள் நடந்துட்டே இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ, அந்த மாதிரி நல்லா தெரிஞ்சவங்க, தெருவுல உறவினர்கள், இந்த மாதிரி நிறைய இறப்புகள். அவங்களுடைய கண்களை தானம் செய்ய முடிந்தும் அதை பத்தின முன்னெடுப்புகள் இல்லாம நிறைய நம்ம இழந்துட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையே கொடுக்கிற மாதிரி இந்த கண்தானம். சோ அந்த விஷயத்தையும் என்னுடைய இந்த ஓராண்டு பணிக்காலத்தில் நிச்சயமாக ஒரு 100 செயல் திட்டம் சொன்னது மாதிரி ஒரு 100 பேர், அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் ஆஃப் ஐஸ், 10 ஜோடி கண்களை எங்கள் சங்கம் மூலமாக உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போடு, இதை எங்க சங்கத்தோட நிறுத்த போறதில்ல, ஒசூர் எல்லா சங்கத்துக்கூடையும், பெங்களூர்ல இருக்கிற நாராயண நேத்ராலயா, இன்னும் இது போன்ற 2-3 ட்ரஸ்ட் இருக்கு, அவங்க கூட ஒரு MOU சைன் பண்ணிட்டு இந்த திட்டத்தையும் முன்னெடுத்து செயல்படுத்தலாம் என்று இருக்கிறேன். இதற்கு அனைவரும் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு எங்களுடைய சங்க உறுப்பினர்களின் முழு ஒத்துழைப்பையும், எனது சக ரொட்டேரியன் உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விழாவிற்கு வந்திருந்த உங்கள் அனைவரையும் மறுபடியும் வணங்கி அமர்கிறேன். Proudly welcomes and introduce our new members. Rotarian Ram Anjaneya. Rotarian Mahesh, President-elect. Rotarian JC-elect, Joint Secretary. Rotarian Immediate Past President A. Nagesh Babu, Sergeant. கங்காதர், இவரை இன்ட்ரடக்ஷன் பண்ண மிஸ்டர் பிரசாந்த் அவங்களையும் வர சொல்றேன் மெடிக்கல். அண்ட் எங்க ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு. அதே மாதிரி மிஸ்டர் கங்காதர் இவங்க ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் JCB இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லாமே எங்க கிளப்ல வந்து மேக்ஸிமம் பில்டர்ஸ், டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறோம். ஸோ எல்லாம் ரிலேட்டட் பீப்புள்ஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ மிஸ்டர் பிரசாந்த் அவங்க வந்து இவங்க 2 பேரும் இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நன்றி. மேலும் மேலும் Gangadhar, our company வந்து பாலாஜி எர்த் மூவர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்.
சார் இங்கே பாருங்க. And Mr. Ravi, packaging industry. So, அவரையும் வந்து வருகிறது. சார் கொஞ்சம் அப்படி சென்டராக வந்துடுது சார், கொஞ்சம் க்ளோஸ் இருங்க சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காங்க ஃபேமிலியோட. ஸோ இந்த கிளப்பும் ஆகட்டும், எப்பயும் எங்கள் மெம்பர்ஸ் ஆகட்டும், உங்கள் குடும்பத்துக்கு ஆகட்டும், உங்கள் கம்பெனிக்காகட்டும் கஷ்டப்படுறது. வெயிட் பண்ணி சார், அப்படியே இருக்கு சார். கேமரா சார் கொஞ்சம் சேரும் அப்படியே நைட் வந்து பெங்களூர் சப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்மே இவரும் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ they have own vehicles and 15 vehicles in Crusher. Welcome to our club, Mr. Sir. மேடம், டாக்டர் மேடம் வர்றது பெரிய ஒரு ஷெட்யூல். அவங்க வந்து மீட்டிங் வந்து பட் எல்லா மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாங்க. அதான் சிறப்பாக இருக்கு எங்களுக்கு. அதெல்லாம் அவங்க பெரியவங்கெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே நன்றி. சார் வந்து பயங்கர ஷெட்யூல் பர்சன், அவரும் வந்திருக்காரு இன்னைக்கு. ரொம்பவே சந்தோஷமான நிகழ்வு எங்களுக்கு. டென்டல் கிளினிக் இந்த தாலுகா டவுன்ல தெரியும். நிறைய பழைய ஆளுங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க தான் ஃபர்ஸ்ட் டென்டல் கிளினிக் இந்த நான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றதை விட எனக்கு ஒரு வாய்ப்பை வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்றது தான் நான் சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்து வந்து இதே ஃப்ளோவில் இன்கமிங் டீமும் நிச்சயமாக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிளட் யூனிட்ஸே வந்து மோர் தென் 400 யூனிட்ஸ். ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 40 யூனிட்லேருந்து 100 யூனிட் எடுக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் ஒன் டே ஃபுல்லாக போயிடும். 400 யூனிட்டுக்கு மேலே அப்படின்றது வந்து இட்ஸ் கிரேட் திங். ஸோ கீப் கோயிங். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா as far as district chair polio plus is concerned, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபவுண்டேஷனுடைய இலக்காக நம்ம வச்சிருக்கிறது $10 லட்சம், கிட்டத்தட்ட 8,50,00,000. அதுல வந்து போலியோக்காக நம்ம வந்து இலக்காக வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா $1 லட்சம். ஸோ 85 லட்சம் சொல்லலாம் இன்னைக்கு வேல்யூல. அதுக்காக இந்த தடவை வந்து ஒரு முயற்சியை நம்ம வந்து எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து ஒரு போலியோ பிளஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து செப்பரேட்டா ஓபன் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம வந்து QR கோடும் வந்து வாங்கியிருக்கோம். இந்த தருணத்துல வந்து ஃபர்ஸ்ட் as a இன்ஸ்டலேஷன் ப்ரோக்ராம்ன்றதுனால நம்ம வந்து இப்போ ஒரு போலியோ கவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். அதுலயே அந்த QR கோடு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்க 2 விதத்திலையும், அதாவது கேஷாவும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அதே நேரம் QR கோட்லயும் நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம்.
நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு உங்களுடைய நேம், எந்த கிளப், உங்களுடைய மொபைல் நம்பர், எந்த வேலை நீங்க வந்து அதை பே பண்ணீங்க, கேஷா ஜிபேவா அப்படின்றத தயவு செய்து எழுதிருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மேட்சிங் கான்செப்ட்ல வந்து நம்ம வந்து போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கலெக்ட் ஆகிற கேஷ் அண்ட் ஜிபே இது ரெண்டுத்தினுடைய டோட்டல் அமௌண்ட்டை ஆட் பண்ணி எனி ஒன் கிளப் மெம்பர், உங்களுடைய மெம்பர் 1 or 2 persons வந்து மேட்சிங் வரலாம். அது ஈக்குவலண்ட் அமௌண்ட்டுக்கு. அப்படி வரும் பட்சத்துல டோட்டல் அமௌண்ட் நம்ம வந்து இந்த வருடம் வந்து போலியோ பிளஸ்க்கு வந்து மை ரோட்டரி அவங்களுடைய மை அக்கௌண்ட்ல இருந்து நம்ம வந்து பே பண்ண போறோம். இதனால வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மெம்பர் வந்து PHF ஆவறதுக்கான அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அது மட்டும் இல்ல, அந்த ஈக்குவலண்டா என்ன டாலர் வேல்யூவோ அந்த பாயிண்ட்ஸும் அவருக்கு வந்து கிடைக்கும். he can contribute to any other member also to become the PHF. இந்த அருமையான நேரத்துல ஒன் மோர் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த கிளப்ல வந்து $500 இந்த தருணத்துல வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு $500 மேட்ச், அதாவது பாயிண்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணி PHF வந்து பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த நேரத்துல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நான் வந்து கொடுக்குறேன். சோ அந்த வாய்ப்பையும் நீங்க வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் வந்து இந்த தருணத்துல வந்து கேட்டுக்கிறேன். இந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். எதுக்காக நம்ம வந்து போலியோக்கு வந்து கொடுக்கணும்? நம்ம நாட்டுல வந்து 2011 தான் கடைசி கேஸ் வந்து போலியோ கேஸ் வந்து ரிப்போர்ட் செய்யப்பட்டது. எஃபெக்டிவா பேசணும்னா 2012க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேஸுமே ரிப்போர்ட் ஆகல. சோ இத்தனை வருட காலங்கள் முடிந்த பின்பும் இன்னும் நம்ம வந்து போலியோக்கு வந்து காசை கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து போலியோ டிராப்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன சார் இருக்கு? ஏன் இதை நம்ம பண்ணணும்? நான் ஏன் நன்கொடையை வந்து கொடுக்கணும் போலியோக்காக அப்படின்னும் போது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கண்ட்ரில ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான்ல வந்து விரல் விட்டு சொல்ற அளவுக்கு, அதாவது சொல்லணும்னா ஒரு 20 கேஸுக்கு உள்ளதான் நமக்கு வந்து போலியோ கேசஸ் வந்து இன்னும் வந்து ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இதனால என்ன சார் நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ், அதாவது இந்தியாவுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிருந்து நம்ம டிராவலரா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போனாலோ அல்லது அங்கிருந்து வந்து மக்கள் இங்க வரும்போது அவர்கள் மூலமாக 5 வயதுக்கு உட்பட்ட நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த போலியோ வைரஸ் ஆனது வந்து எஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த தருணத்துல என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ் those who have participated here என்னன்னா, நீங்க வந்து அள்ளி தரணும் இந்த போலியோ பிளஸுக்காக அப்படின்றது நான் அன்பா வந்து கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 1979 இருந்து 45 வருடங்களுக்கு மேலாக இன்னைக்கு ரோட்டரிக்குன்னு ஒரு நேம் இருக்கு அப்படின்னா அது நிச்சயமாக வந்து போலியோ எராடிகேஷன் சொல்லலாம். கிட்டத்தட்ட 99.9% வந்து உலகத்துல வந்து போலியோ இன்னைக்கு இல்ல, நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து நல்லபடியா நம்ம வந்து ஊனமில்லாத ஒரு உலகத்தை நம்ம வந்து படைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணகர்த்தா யார் அப்படின்னா நிச்சயமாக அது ரோட்டரி தான். இந்த தருணத்துல வந்து இந்த வாய்ப்பை அளித்த ராயல்ஸ் கிளப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கான்ஃபரன்ஸ் ப்ரமோஷன் அழகு ஓவியம், நம்மளுடைய அருமையான அழகிய மகனுடைய அழகு ஓவியத்தை இன்ட்ரோ பண்ணும்போது கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஏஜி. ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர் ராயல்ஸ் பிரசிடென்ட், அவர் சீஃப் கெஸ்ட் டிஜி சிவசுந்தரம் அவர்களே, கெஸ்ட் ஆஃப் ஆனர் ரொட்டேரியன் பிடிஜி தர்மேஷ் அவர்களே, அசிஸ்டன்ட் கவர்னர் பிரசன்னா அவர்களே மற்றும் அவுட் கோயிங் டீம் அண்ணன் நாகேசன் வந்து ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் அவார்ட் சேர்மன் 24-25 5 அவார்டு வாங்கினீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்கமிங் டீம் இந்த தடவை நல்ல சிறப்பாக சேவைகள் செய்து அதை விட அதிக அவார்டுகளை பெறுமாறு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாம நம்ம பிரசிடென்ட் பதவி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் லேடி வந்து பயங்கர சந்தோஷமா இருந்தாங்க. சோ அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகோவியம் நம்மளோட கான்ஃபரன்ஸ், எங்க கான்ஃபரன்ஸ் கோச்சர் மஞ்சுநாத் இருக்காரு, அவரையும் வர சொல்றேன். நம்ம கான்ஃபரன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கோச்சர் சுதர்ஷன் அவர்களும் இருந்திருக்காங்க. அழகோவியம் வந்து சென்னையில 4 பாயிண்ட்ஸ் என்கிற இடம், அதாவது மகாமல வந்து மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். 26, 27, 28 ஆஃப் டிசம்பர் இந்த ஈவெண்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அனைவரையும் குடும்பத்தோடு வந்து இந்த ஈவெண்ட்டை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 1130 எடுத்துட்டோம். நம்ம போன கான்ஃபரன்ஸ்ல வந்து நம்ம டிக்னிட்டரிஸ் ஆன் தி டேஸ் அண்ட் ஆஃப் தி டேஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ராயல்ஸ் உடைய செகண்ட் இன்ஸ்டாலேஷன் செரமனிக்கு
ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் வந்திருக்க, பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு அழகா சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி இந்த ஹொசூர்ல ஒரு சின்ன யூனிக் இருக்குங்க. இந்த பழமொழி பேசக்கூடிய ஒரு ஏரியா இது. அது ராயல்ஸ் கிளப் பார்த்தா அது அப்படியே கண் முன்னாடியே தெரியுது பாருங்க. இங்க மேக்சிமம் அவங்க ஒரு சில பேர் தெலுங்குல பேசுவாங்க, கன்னடா, தமிழ், ஹிந்தில எல்லாம் பேசுறாங்க. இப்போ நம்ம இவரு கூட வந்துட்டு நம்ம ஹபீப், ஸோ எல்லா மொழிகளும் பேசக்கூடிய ஒரு கிளப் அப்படின்றது நிறைய கிளப்ஸ் இருந்தாலும் ராயல்ஸ்க்கு ஒரு யூனிக் இருக்கு. ஸோ ஹொசூர்ல அந்த லிபர்ட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் தெலுங்குல பேச அப்படின்ட்டு இருக்கேன். సో ఎందరో మహానుభావులు అందరికీ వందనాలు. సో ఇక్కడ మనకి రాయల్స్ క్లబ్ సెకండ్ ఇన్స్టిట్యూషన్ సెరమనీకి మనమంతా వచ్చినదానికి ముఖ్య కారణమే ఒక రోటరీ క్లబ్ ఇంటర్నేషనల్ క్లబ్ నెక్స్ట్ లెవెల్కి మనము సొసైటీగా సర్వీస్ అంతా చేస్తా ఉన్నాము. మేడం మీరంతా బాగా వినుకోండా, సర్వీస్ అంతా చేసే సార్లు బిజినెస్ లో బిజీగా ఉంటారా, ప్రొఫెషన్ లో బిజీగా ఉంటారా, స్కూల్లో బిడ్డలకంతా ఫీజులు కట్టాలా, దానికని సంపాదించ సొసైటీకి అంతా పారాడుకొని ఫీజు అంతా వస్తూ ఉంటారు. అదే తర ఇప్పుడు రోటరీకి వరే సేరింటారు, రోటరీలో సర్వీస్ అంతా చేసుకుని అందరూ టయర్డ్ గా ఇంటికి వచ్చేస్తాడు. మీకనేసి ఒక మంచి ఆప్షన్ మన డిస్ట్రిక్ట్ గవర్నర్ శివసుందరం సార్ మనకి ఒక ఆప్షన్ క్రియేట్ చేసినారు. అలగోవ్యం అనే ఒక 3 దినాల కాన్ఫరెన్స్ వచ్చి మహాబలిపురంలో డిసెంబర్ 26, 27, 28 నడుస్తా ఉంది. ఇది వచ్చి ఫ్యామిలీ ఈవెంట్. అక్కడ వచ్చేదానికంతా ఒక ఈవెంట్ అంటే కలుసుకుంటే ఆనందం, సంతోషం, ఒక ఉత్సాహం అంతా అన్ని జాగాలో అక్కడ కనిపిస్తుంది. మేము ఒక 3000 జనాలు ఎదురు చూస్తా ఉన్నాము. ఆ 3000 జనాలు పైన వచ్చేదానికి మీరంతా ప్రతి ఒక్కరు దానికి సపోర్ట్ చేయాలా. దీనికి రిజిస్ట్రేషన్ చూస్తామంటే రొటేరియన్స్ 7499, రొటేరియన్స్ యాండ్స్ వచ్చి 4499, అనెట్స్ వచ్చి 2499. బిలో 5 years ఉండే వాళ్ళకి కాంప్లిమెంటరీ, మోర్ దెన్ 5 ఉండే వాళ్ళకి అనెట్ అమౌంట్ పే చేసిపోతుంది. ఇక్కడ అంతా 100% ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணீங்க சார். இங்க வந்து கேட்டதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அல்ல, இங்க பேட்டர்ன் இங்க இருக்கு. எல்லாமே கொடி வள்ளல்கள் இங்க இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பில்டர்ஸ், ஒரு ஏதாவது ஒரு ஆன் தி டேஸ் மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு. கரெக்டுங்களா? நம்ம ப்ரொமோஷன் வந்து எதை பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு 2 வார்த்தை பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவுட் கோயிங் டீமுக்கு வந்து என்னோட ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் டன் தி ஒண்டர் ஜாப். இன்கமிங் டீமுக்கு வந்து ரொம்ப சிறப்பா பண்ணணும்ட்டு, ஏன்னா இவங்கள்ட்ட வந்து எதுவுமே கம்பி கட்ட முடியாது. ஏன்னா டோட்டல் கப்பே வந்து கம்பி கட்டுறவங்கள தான் இருக்காங்க. அதனால வந்து எங்களோட கான்ஃபரன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் எந்த கம்பி கட்டுற வேலையும் சொல்லாம 33 பேர் இன்னைக்கு இருக்கீங்க. ஆஸ் ஆன் நவ் இன்க்ளூடிங் நியூ மெம்பர் இதையும் சேர்த்து 33 வந்து 99 ஆக்குங்க. வாட் எவர் இட் மே பி, இல்ல அவங்களுக்கு நம்பர் தெரியும். சோ கண்டிப்பா வந்து இது வந்து நம்மளோட கான்ஃபரன்ஸ். ஏற்கனவே வந்து பெர்சன்ஸ் அட்டெண்ட் பண்ண எல்லாருக்கும் தெரியும், பிரசிடென்ட் அந்த செக்ரட்டரிக்கு எப்படி வந்து நம்ம டிஜி வந்து அவர் வந்து எப்படி பண்ணி கொடுத்திருக்காருன்ட்டு. அதோட அது வந்து டீசர் ஃபுல் ஃபிலிம் வந்து கான்ஃபரன்ஸா இருக்கும். கண்டிப்பா 100% எல்லாரும் கொடுங்க. இன்னொன்னு வந்து அவர் சொன்ன மாதிரி தான் பேட்டர்னும் எங்களுக்கு வேணும், ஸ்பான்சரும் வேணும். கண்டிப்பா வந்து இந்த கிளப்ல இருந்து வந்து நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம் சார்ட்டர் பர்சன்ட். சோ எங்க சுரேஷ் கான்ஃபரன்ஸோட சேர், டிஸ்ட்ரிக்ட் சேர் மூலமா உங்களை வந்து எல்லாரையும் வருக என்று கான்ஃபரன்ஸுக்கு வரவேற்கிறோம். தேங்க்யூ. என்ன பிரச்சனை, அதுதான் முன்னாடியே என்ன இன்ட்ரோ பண்ணிருக்கேன்ற. இப்ப இவங்க எல்லாம் பேசின பிறகு என்னால பேசவே முடியாது. எனக்கு ஏற்கனவே ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு. நம்பணும். ஓகே, 20 ப்ராஜெக்ட்ஸ், 100 ஹை டொனேஷன், இதெல்லாம் பெரிய லெவலுங்க. அந்த மாதிரி அண்ட் இன்க்ளூடிங் சிஎஸ்ஆர் சொல்லியிருக்கீங்க. கிரேட். நம்ம நாகேஷ் பாபு சார் அண்ட் டீம் எப்படின்னா எப்ப போன் பண்ணாலுமே வந்து பண்ணிடலாங்க அப்படின்பாங்க. அது பண்ணிடலாம் சொல்றதுக்கு முன்னாடி பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்சிட்டு தான் என்ன நானே அதுக்கு தான் போன் பண்ணுவேன். சார் இது மாதிரி ஆல்ரெடி பண்ணிட்டு கூட சொல்றேன், பண்ணிடலாங்கன்னு நமக்கு அப்படியே மோட்டிவேட் பண்ற மாதிரியே பேசுவாங்க. அதே மாதிரி சிறப்பா பண்ணியிருக்காங்க. அவங்க டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீனா மேடம் வந்து இது மாதிரி இது டிஜி அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்க அப்படின்னாங்க.
போன 27ஆம் தேதி வந்தாரு நம்ம டிஜி. எங்க ஜூன் 27ல இருந்து இங்கே தான் இருக்காரு. அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இவர் கேட்டாரு எப்ப முடிச்சு தலைவர் இந்த 27 முடிச்சலாம் தலைவர். மேடம் வந்து நாங்க ஒரு டேட்லாம் சொன்னோம். அவங்க வந்து எங்களுக்கு டிஜி தான் சீஃப் கெஸ்டா வரணும், கவர்னர் வந்தாதான் நாங்க வந்து காலர் மாத்துவோம் அப்படின்னு ரொம்ப ஸ்டெப்பனா இருந்துட்டாங்க. ஸோ தேங்க்யூ மேம். அதே மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துட்டோம். அஸ் ஏஜா என்னால முடிஞ்ச பண்ணிட்டோம். அண்ட் இன்கமிங் டீம் சார் வந்து கொஞ்சம் பிஸி தான். கலையரசன் பேசணும்னா கொஞ்சம் பிஸி தான் அவரு. ஆனாலும் மிஸ் கால் இருந்ததுன்னா உடனே போன் பண்ணிடுவாரு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றது அதுதான். சார் போன் அடிச்சா எடுக்கலன்னா ஈவினிங் அவரே போன் பண்ணிடுவார். இல்லைன்னா நம்ம இன்னொரு தடவை கால் பண்ணி பேசிடலாம். ஸோ கலையரசன் அண்ட் டீம் மகேஷ் சொல்லவே வேணாம். ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான், ஒரு 3-4 மாசமா பழக்கம். இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அண்ட் என்டையர் டீம் ஆஃப் யூனிக் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பா பண்ணுங்க. இந்த மாதிரி அடுத்த வருஷம் வந்து இந்த 5 இப்ப இது நியூ கிளப்னு சொல்றாங்க, எனக்கு நம்ப முடியல. ஏன்னா 5 அவார்டு வாங்கியிருக்கீங்க. அண்ட் அப்கமிங் இயர்ல இன்னும் டபுளா ட்ரிபிளா பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அண்ட் யூ ஹேவ் பொட்டன்ஷியல் டு டூ இட். அலாங் வித் தட் ஐ ஹேவ் ஃபியூ நம்ம ஆளுநருடைய விஷன் அண்ட் மிஷன் ஃபார் திஸ் இயர். ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டரியில எனக்கு ஆல்ரெடி 12 மெம்பரை சேர்த்திருக்கீங்க. இன்னும் ஒரு 13 மெம்பர், ஜஸ்ட் 13, அது உங்களால முடியும். அதனாலதான் உங்கள்கிட்ட இதை பேசுறோம். இன்னொரு 13 மெம்பர் சேர்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் பிஹெச்எஃப் ரெகக்னேஷன் பை த RI பிரசிடென்ட். அவர் கையில இருந்து ரெகக்னேஷன் வர்றதுக்கான இருக்குங்க. பண்ணிடலாம், உங்களால முடியும். ப்ளீஸ் டூ இட். Good evening, friends. Dignitaries on the dais and off the dais. First of all, just 1 year baby, Rotary Club of Royals, Hosur Royals, and Nagesh Babu. Before that, we know everybody Nagesh Babu very well. And start பண்ண கிளப் எனக்கே தெரியும் எப்படி அது கிளப் உருவாக்கி கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு. பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல 5 அவார்டு வாங்கிட்டு கிளப் ஒரு நல்ல ஹெட்ஸ் ஆஃப் யூ நாகேஷ் பாபு. கண்டிப்பா நம்மளுக்கு அது தேவை. ஏன்னா ஒரு கிளப்புக்கு வந்து ஒரு 3 to 4 years கேர் நீங்க தான் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க செல்ஃபா கிளப் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு யாரும் என்ன சொல்றது ஃபாதர் குட் ஃபாதர்லாம் கிடையாது. எந்த கிளப்பும் இல்லாம நீங்க செல்ஃபா ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அது பெரிய விஷயம். நீங்க அதை ஒன்று பண்ணிருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். 3 to 4 years you have to take care of the club. ஒரு கிளப் எப்படி ரன் பண்ண உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம ஓசூர்ல நிறைய பேர் இருக்காங்க, ஏஜிசி இருக்காங்க, எல்லாரும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறது கண்டிப்பா ரெடியா இருப்பாங்க. நல்லபடியா பண்ணி போயினே இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு வார்த்தைகள். அது இல்லாம இன்னொன்னு சொல்லலான்னு இருக்கேன் நாகேஷ் பாபு. இன்னொன்று இன்டெக்ட் டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் பேச நோ ப்ராப்ளம். அப்புறம் சொல்றேன். ஸ்பீச்ல சொல்லிட்டேன். டோன்ட் வரி, ஐ கேன் டெல் யூ. கலையரசன் இன்கமிங் பிரசிடென்ட் 98ல ரோட்டராக் ஜாயின் பண்ணிட்டு அது பின்ன அந்த டைம்ல நான் ஏம் நோட் ரோட்டரியன். பட் நான் ரோட்டரி ஆகும்போது 2001 தான் நான் மெம்பர். ஆல்மோஸ்ட் 2-3 தான் எனக்கு அறிமுகம் ஆனது கலையரசன். இப்ப இருந்து தெரியும் ஹவ் இஸ் ஹார்ட் ஒர்க்கர், எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஐ திங்க் 6 and 7 டிஆர் 8-9ல டிஆர் ஆகுனாரு. இப்போ நான் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நியூ ஜெனரேஷன் சேர் 2 பேர் நிறைய கூடவே சுத்தி நிறைய ட்ரை பண்ணோம். ஒரு எப்படி அதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ல ரோட்டரி கிளப்ல மேல கூட்டிட்டு வர்றதுக்குன்னு இஸ் கிவன் தி சப்போர்ட் லாட். பட் கொஞ்சம் ஓரளவுக்கு சக்சஸ் ஆகணும். ஓரளவுக்கு சக்சஸ் ஆகல. ஸோ நல்லபடியாக எனக்கு தெரியும். ஸோ இஸ் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு ஹார்ட் ஒர்க் அண்ட் நல்லபடியாக பண்ணிடுவாரு. பட் என்ன இப்போனா 7 daysல இஸ் ஆல்சோ க்ரோ அப். கம்பெனில ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய வந்திருக்காக கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. பட் ஈவன் தோ இருக்கிற சேலஞ்ச் வச்சு நம்ம முயற்சி பண்ணாதான் வி கேன் சே வி ஆர் த லீடர். கண்டிப்பா அந்த லீடர்ஷிப்ல நீங்க மேல வருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்லபடியா பண்ணுவீங்க. ஏன்னா கிளப்புக்கு வந்து ஒன்னு சொல்ல, நம்ம ஒரு நல்ல கிளப் இருக்கணும்னா என்ன தேவை? 4 வார்த்தை சொல்றேன். என்கேஜிங், எனர்ஜெட்டிக், விசிபிலிட்டிஸ் அண்ட் இம்பாக்ட்ஃபுல். அது 4 வார்த்தையில நீங்க வந்து கிளப் வந்து
ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி உங்க கிளப் வந்து நல்லா மேல மேல வரும். ஏன்னா இப்போ வித்தின் 1 இயர்ல உங்க கிளப்ல நெக்ஸ்ட் இயர் ஒரு ஏஜே நம்ம உருவாக்கினா பாருங்க, அது பெரிய விஷயம். நல்ல பேர் நாகேஷ் பாபுக்கு நெக்ஸ்ட் இயர் ஏஜ் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு யூ நாகேஷ் பாபு அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் சார்ந்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர் லெஜெண்ட்ஸ் சார்பாக அவுட் கோயிங் பிரசிடென்ட்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு இன்னும் என்ன மாதிரி சார்ட்டர்ட் பிரசிடென்டாக இருந்தவர் அவர். நாகேஷ் பாபு எனக்கு தெரியும், அந்த கடினமான உழைப்பு. கிட்டத்தட்ட ஒரு அதிக காலம் பிரசிடென்டாக இருந்தார் அவர். கிட்டத்தட்ட 1.5 காலங்கள் பிரசிடென்ட்ஷிப். ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணி டீம்ல நல்ல வைப்ரேஷனாக வச்சுக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நல்ல அவார்டு வாங்கிட்டு அடுத்த வருஷம் ஏஜே வரதுன்னா பெரிய விஷயம் பாபு. ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ. அதான் பாபுவோட ஸ்ட்ரென்த். எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும். அப்படி அந்த பாயிண்ட் பிரச்சனை சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல பிரச்சனை சொல்லிட்டாரு. எப்போ அவர்கிட்ட பேசினாலும் பாசிட்டிவ் வைப் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் செக்ரட்டரி ரிப்போர்ட் ரொம்ப நல்லா கேட்டேன் இன்னைக்கு. மேடம் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ. உங்க தமிழை நானும் மஞ்சு ரசிச்சுட்டே இருந்தோம். ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலான செக்ரட்டரி ரிப்போர்ட் இன்னைக்கு. ஆனா அவங்க கூட பயணம் பண்ணிருக்கேன். போன கான்ஃபரன்ஸ்லாம் வரும்போது ஃபேமிலியோட வந்தீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. போன வருஷம் மிக சிறப்பா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிரசிடென்ட், பாஸ் பிரசிடென்ட் ஐபிபி பாபு அவர்களுக்கும் அவங்க செக்ரட்டரி அண்ட் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்கமிங் டீம் புது வருஷம் யூனிக் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர். யூனிக் பிரசிடென்ட் கலை ரொம்ப நாளே பழக்கம், 20 வருஷம் பழக்கம். நானும் ஒரு 1 hour பண்ணோம் டைட்டில்ல. ஸோ ஐ நோ கலை வருவர். பையா ஒரு வார்த்தை சொன்னாரு. எனக்கு முன்னாடியே கலை வந்து ரோட் ட்ராக்ல இருந்தாரு. டிஆர்ஆர் ஒரு பதவி வைத்தார். நிறைய பேருக்கு தெரியாது டிஆர்ஆர்னா என்னன்னு சொல்லிட்டு. இந்த ரோட் ட்ராக்டருடைய அமைப்பு காலேஜ் படிக்கிற பசங்கள்ல இருந்து அரௌண்ட் 35 to 40 years வரைக்கும் அந்த அமைப்புல இருப்பாங்க. ரோட் ட்ராக்ட்ன்றது இருக்கு. அந்த ரோட் ட்ராக்ட் அமைப்புடைய மன்றத்துடைய தலைவர் வந்திருக்காரு கலை. ஸோ அவருடைய செக்ரட்டரியும் அதே மாதிரி ரோட் ட்ராக்டர் இருந்தவங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா ப்ரொஃபஷனலா இந்த வருஷம் சிறப்பாக பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா பிரசன்னா கூட நானும் திரு பாலாவும் தான் ஏஜியா இருக்கும். நாங்கெல்லாம் சேர்ந்து கண்டிப்பா நல்லா சப்போர்ட் பண்றோம். இந்த வருஷம் ராயல்ஸ் சென்ற ஆண்டை விட சிறப்பான ஆண்டாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. Good evening on the days of the days. Congrats outgoing team. நல்லா சிறப்பாக பண்ணார் மகேஷ்னா. தேங்க்யூண்ணா மகேஷ்னா. வாழ்த்துக்கள்ண்ணா. நெக்ஸ்ட் இயர் ஒரு டீம் அதே மாதிரி மகேஷ்னாவோட சப்போர்ட்ல நல்லா கொண்டு போவீங்கன்னு இறைவனை வேண்டிக்கிட்டு நாங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. A warm good evening to all my Rotarians, friends and family. எனக்கு நியூ ஜெனரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா சிவாவுக்கு நன்றி. ஏன்னா அந்த யங்ஸ்டர் நியூ ஜெனரேஷன்னா இன்ட்ராக், ரோட்ராக், ஆர்சிசி, ரெய்லா. ஸோ 20 yearsல இந்த ஃபீல்டு கூட நான் ஃபர்ஸ்ட் கலந்துட்டு வேலை செஞ்சிருக்கேன். ஆல்வேஸ் கிளப் லெவல்ல அப்பாயிண்ட் பண்றேன். 5 Avenue சர்வீஸ் டைரக்டர்ஸ், கோச்சியர்ஸ் அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணும்போது இந்த ஃபீல்டு இவ்வளோ வேஸ்ட், இவ்வளோ என்ன சொல்லணும்னா பெரிய இருக்கே, இவ்வளோ சீரியஸா ரோட்டரியுக்கு சப்போர்ட்டிவ் ஃபீல்டு இருக்குன்னா அந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கேன். ஸோ ஆல்வேஸ் மை மந்த்ரா இஸ் நெவர் சே நோ டு ஆப்பர்ச்சுனிட்டி. கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த போஸ்ட் வந்தாவே நம்ம எடுக்கலாம், பிளைண்ட் ஃபோல்டா எடுக்கலாம். ஆனா எடுத்த அப்புறமா பாருங்க அது விஷயம் பத்தி தெரிஞ்சிட்டு ரோட்டரியுக்கு சர்வீஸ் கொடுக்கறேன் பாருங்க, அதுல ஒரு கல்லு 2 மாங்காய் மாதிரி இருக்கும். ரோட்டரியில ஜாயின் பண்ணி சர்வீஸ் பண்ணணும்னு இவ்வளவு ஜர்னி பண்ணணும்னு வந்திருக்காங்க. நன்றி. ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி 2 ப்ராஜெக்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல இதை கூட ஜாயின் பண்றாரு ப்ராஜெக்ட்ஸ். சார் வெயிட் பண்ணி
வெயிட் பண்ணு. சார் சேர்ந்து நிற்கலாம். சார் கொஞ்சம் சேர்ந்து வாங்க சார். அப்படியே இருக்கு இங்கே பாருங்க சார். சார் சொல்லி நான் கொடுத்தேன் சொல்லி மேம் கேமரா பாருங்க. ஓகே தேங்க்யூ சார். வெயிட் பண்ணு. தலைவராக பதவியேற்றிருக்கக்கூடிய கலையரசன் அவர்களே, செயலாளர் மகேஷ் அவர்களே, பொருளாளர் முருகேசன் அவர்களே, இந்த ராயல் சாம்ராஜ்யத்தை தன்னுடைய சீரிய முயற்சியால் கட்டியெழுப்பி இன்று ஒரு சிறந்த சங்கமாக, அதாவது 20 வருஷம் 30 வருஷம் போய் நடந்துட்டு கூடிய சங்கத்துக்கு இணையாக இந்த சங்கத்தை உருவாக்கி ஒரு பவுண்டராக, ஒரு ஐபிபியாக சிறப்பாக செயல்பட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நாகேஷ் பாபு அவர்களே, அவருடைய துணைவியார் ஷியாமலா அவர்களே, அதே போல ஃபர்ஸ்ட் லேடி நந்தினி அவர்களே, உடனடி முன்னாள் செயலாளர் மீனாதர்ஷினி அவர்களே, இந்த அரங்கத்தை என்னோடு இணைந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட ஆளுநர் பிடிகி தர்மேஷ் பையா அவர்களே, உதவி ஆளுநர் பிரசன்னா அவர்களே, ஆனந்த் அவர்களே, பாலா அவர்களே, அன்னை ரவி அவர்களே, டிஸ்ட்ரிக்ட் சேர்ஸ் கான்ஃபரன்ஸ் ப்ரமோஷன் சுரேஷ் அவர்களே, நியூ ஜெனரேஷன் ரஞ்சனா பட்டேல் அவர்களே, கான்ஃபரன்ஸ் ப்ரமோஷன் சுதாகர் அவர்களே, கான்ஃபரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மஞ்சுநாத் அவர்களே, ஊழிய பிளஸ் சேர்மன் சுதாகர் அவர்களே, அதே போல கிரீட்டிங் சேர்மன் வாசு அவர்களே, பப்ளிக் இமேஜ் சேர்மன் கார்த்திகேயன் அவர்களே, அதாவது ஒரு தவளைகளா இருக்கு இல்லைங்களா, அந்த தவளைகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு போட்டி, அதாவது பக்கத்தில் இருக்கிற கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற என்ன இருக்கும் நமக்கு வந்து அந்த கலங்கரை விளக்கம் இருக்கு இல்லைங்களா, சோ அதுல ஒரு குச்சி மாதிரி இருக்கும். சோ அந்த குச்சி யார் போய் தொடருது அப்படிங்கறது வந்து இருக்கக்கூடிய தவளைகளுக்கு எல்லாம் ஒரு போட்டி. சோ அந்த போட்டிக்கு வந்து எல்லா தவளையும் பங்கெடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த தவளை தாண்டி மத்தது பாத்தீங்களா, அந்த மீன் பக்கத்துல இருக்கிற கோழி குருவி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எப்படா போக போறாங்க, இவங்க எல்லாம் எப்படா போட போறாங்க ஓட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆவலோட அவங்க காத்துட்டு இருக்காங்க. சோ போட்டி ஒரு நாள் தொடங்குது. இந்த போட்டி காலையில வந்து ஆரம்பிக்குது 9 மணிக்கு. எப்படி வந்து நம்மளுக்கு 7:30 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்சோ அந்த மாதிரி 9 மணிக்கு மீட்டிங் அங்க வந்து போட்டி ஆரம்பிக்குது. சோ அந்த போட்டி ஆரம்பிச்சோன்னா எல்லா தவளைகளும் வந்து அந்த போட்டியில பங்கெடுத்துக்கிறாங்க. கடல்ல இருக்கிற தவளைகள், ஆற்றுல இருக்கிற தவளைகள், அந்த பக்கத்துல இருக்கிற எல்லாமே வந்து பங்கெடுத்துக்கிறாங்க அந்த போட்டியில. ஆனா இந்த சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா, இது மத்த ஜீவ பிராணிகள் இருக்கு பாத்தீங்களா, சோ அவங்க போட்டி ஆரம்பிக்குது. போட்டி ஆரம்பிச்சு தவளைகள்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி போகக்குள்ள கூட்டானா போகுதுங்க, எல்லா தவளைகளும் கூட்டானா போகுது. போகக்குள்ள அந்த சுத்தி இருக்கிற மற்ற பிராணிகள்லாம் சான்ஸே கிடையாது. எப்படி நீ போய் மேல ஏறவே முடியாது. நீ வந்து மேல வேணா படி வரைக்கும் போலாம், அதுக்கு மேல தாண்ட முடியாது, அந்த படி தாண்ட முடியாது. சோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய நீ கலக்கிற உயரத்துக்கு வேணா போலாம், அதுக்கு மேலேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 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 என்ன ஆகுது, இந்த தவளைகள் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒவ்வொன்னா கழுடுது. சோ அந்த மனசு என்ன ஆகுது, மற்றவங்க கொடுக்குற ஊக்கத்துக்கு பதிலா இவங்க கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த கூட்டத்தில் போற அத்தனை தவளைகளுமே வந்து பாதிச்சிருது. அதனால போற தவளைகள்லாம் பாதி அப்படியே கட்டாயிருது. ஆனா ஒரு தவளை மட்டும் என்ன பண்ணுது, அது மாட்டு போயிட்டே இருக்குது. கடைசின்னு போய் அந்த கலங்கரை விளக்கத்தை தாண்டி அது உச்சியில் இருக்கக்கூடிய அந்த குச்சியிலையும் ஏறி மேல வந்து உச்சி தொட்டுருது. எப்படா தொட்டுச்சுன்னு பார்த்தா அந்த தவளைக்கு காது கேட்காது. அந்த மாதிரி இந்த சங்கத்தினுடைய பவுண்டரா இருக்கக்கூடிய நம்முடைய நாகேஷ் பாபு எதை பத்தியும் கவலைப்படாம கடந்த வருடம் வந்து இந்த சங்கத்தை ஆரம்பிச்சு இன்று 22 உறுப்பினர்கள் பிளஸ் இன்னைக்கு சேர்ந்த 12 உறுப்பினரோட 34 உறுப்பினரோட சிறப்பான ஒரு சங்கமா கொண்டு வந்திருக்காருன்னா இதை விட ஒரு பெருமை வேற யாருக்குமே சேராது.
ஏன்னா பல்வேறு விமர்சனங்கள் வரும். ஒரு தலைவராக ஒரு பொறுப்புக்கு வந்துட்டுனா பல்வேறு விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்களை தாண்டி நிரூபிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர் செஞ்சிருக்கக்கூடிய சேவை. அதுல முக்கியமா அந்த ஹார்ட் சர்ஜரி 70,000 ரூபாயில அந்த பையனுக்கு வந்து இன்னைக்கு வந்து அழகா சிரிச்சுட்டு அந்த பையன் வாங்கிட்டு போறான்னா, ஸோ இதை விட வேற என்ன பண்ண முடியும்? ஒரு 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 ஹியூமன் பீயிங்காக, ஒரு ரொட்டேரியனாக, ஒரு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் மட்டும் செஞ்சிருக்கலாம். அவருக்கு முடியாது இல்லை. இன்னைக்கு அவருக்கு இல்லாத பணம் கிடையாது, அவருக்கு இல்லாத தொழில் கிடையாது. தெரிஞ்சிருந்து அவர் வந்து தனியா கூப்பிட்டு அந்த பையனுக்கு வந்து அழகா பண்ணிருக்க முடியும். ஆனால் ஒரு சங்கத்தின் சார்பாக ஒரு தலைவராக இருந்து அத்தனை பேர்த்தையும் ஒருங்கிணைத்து அந்த பையனுக்கு வந்து பண்ணிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு நாகேஷ் பாபு. அவருக்கு உறுதுணையாக இருந்த அந்த என்டையர் குரூ, ஸோ போன வருஷம் செஞ்சு முடிச்ச அந்த என்டையர் குரூக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஏன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் பார்ப்பேன், எங்கெங்கெல்லாம் செமினார் நடக்குதோ அங்கெல்லாம் அந்த என்டையர் டீமோட வருவாங்க. அதுதான் அங்க முக்கியம். இப்ப ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்பெல்லாம் நிறைய குறைஞ்சு போச்சு, அந்த இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா ஒண்ணு அவங்கள வந்து என்கேஜ் பண்றது இல்ல, அல்லது அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அங்க வந்து விஷயங்கள் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ உண்மையை நிரசமான உண்மையை வந்து தலைவராக நாங்களும் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். ஸோ அப்ப வரக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடக்கணும். அவங்கள என்ன எதிர்பார்த்து வராங்களோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு விஷயங்கள் அங்க நடந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளுடைய சங்க உறுப்பினர் அத்தனை பேருமே வந்து மாவட்ட லெவலையும் சரி, மண்டல லெவலையும் சரி, ஜோன் லெவலையும் சரி நடக்கக்கூடிய ஈவெண்ட்டுக்கு எல்லாருமே வருவாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்டுக்கும் வந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான சங்கத்தின் உறுப்பினர்கள் தான் இந்த ரோட்டரி ஒசூர் ராயல் சங்க உறுப்பினர்கள். உள்ளபடியே உங்கள் அனைவருக்குமே வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஒன்ஸ் அகைன். பரிணாமிக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஆனால் ஒரு ரோட்ராக்டாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு அதுல வந்து உச்சத்தை தொட்டு டிஆர்ஆர் அப்படிங்கிறது வந்து மெயின். எப்படி வந்து நீங்க ரோட்டரிக்கு வந்து கவர்னர் அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறோமோ அது மாதிரி ஒரு ரோட்ராக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து உச்சம் வந்து டிஆர்ஆர், டிஸ்ட்ரிக்ட் ரோட்ராக்டர் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படிங்கிறது. ஸோ அதுல 2008-9 வந்து ஒரு டிஆர்ஆர் இருந்துட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கை முறை மாற்றி ரோட்ராக்டர் வந்து ரொட்டேரியனா மாற்றி இன்று வந்து இந்த சிறப்பு வாய்ந்த சங்கத்திற்கு வந்து ஒரு தலைவராக வந்திருக்கிறார்னா கலையரசன் நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்வார் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா he loves the Rotary. ஏன்னா நீங்க எந்த புது மெம்பர் 12 பேர் நீங்க இருக்கீங்க. So you should know what is Rotary, what is doing. We should know from நம்ம கலையரசன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி பண்றாரோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து வசதிகளும் வாய்ப்புகளும் தன்னை தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து நம்ம கலையரசன் தான். நிச்சயமாக இந்த மாவட்டத்துல இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர் ராயல் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை புரியும் என்பதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு காரணம் நம்ம கலையரசன் வந்து அடிப்படையில் வந்ததுதான். ஸோ நிச்சயமாக வந்து அதுக்கு உண்டான சப்போர்ட் என்னென்ன வேணுமோ அதை வந்து எங்கள் சார்பாக மாவட்டத்தின் சார்பாக வந்து அத்தனை செய்வேன் என்பதை இந்த இடத்துல உறுதி கொடுக்கிறேன்.